வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இப்போ நம்ம வந்து ஏற்காடில் இருக்கோம். ஏற்காடில் இது வந்து ஒரு லேக் வியூ பாயிண்ட். இதில் புதுசாக ஒரு அடிஷன் வந்திருக்கு. அதை வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இங்கே தமிழ்நாடு வனத்துறை சார்பாக வந்து விஞ்ஞான விளக்க மையம் இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க. இங்கே நீங்கள் வந்து போட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து உங்களுக்கு இது என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. 20 ருபீஸ் வந்து பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 10 ருபீஸு. ஸோ இந்த என்ட்ரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் சவுண்ட்ஸ், இயற்கையின் கச்சேரியை கேளுங்கள் கொடுத்துருக்காங்க. ப்ளே பண்ணுங்க பார்ப்போம். என்ன 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 சவுண்டுக்கு ப்ளே பண்ணுறீங்க? பண்ணுங்கள். என்னது இது? எப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள். எக்கோஸ் ஆஃப் ஷேர் வாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டைகரோட சவுண்டு, அப்புறம் வந்து மந்தி, புலி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ப்ளே பண்ணிங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு எஃபெக்ட் வருதுப்பா, சவுண்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஏற்காடில் இருக்கிற இது ஒரு பறவையோட சத்தம் உங்களுக்கு. போஸ்காரஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், போஸ்காரஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கே ப்ளே பண்ணிங்க அப்படின்னா, இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய சவுண்டு வந்து உங்களுக்கு அந்த அனிமலோட சவுண்டு, பேர்ட்ஸோட சவுண்டு வந்து ப்ளே ஆகுது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ரேஞ்ச் மேப் அண்ட் ட்ராக் செலக்டட், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் தமிழ்நாட்டின் சின்னங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் ஐகான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து மரகதப்புறா, நீலகிரி, வரையாடு, பிறகு வந்து பார்த்திங்கன்னா பனை சொல்லியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. காந்தல் மலரை வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றி, அந்த பனையை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ரெப்டைல்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், இந்த சவுண்டு கேட்குது பாருங்கள் உங்களுக்கு, இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி இதை விடை அறியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் உங்களுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எது இந்த அழகான செயல்களை அணிந்துள்ளது, உங்கள் பதிலை யூகியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெஸ் அப்படின்னா யூ கேன் நோ த ஆன்சர் பை ஓப்பனிங் திஸ் டோர். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டச், ஃபீல் அண்ட் லேர்ன், தொடுங்கள், உணருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புது முயற்சி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அந்து பூச்சிகளின் இரவு நேர உலகம். ஸோ இது போத் பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட்டாம்பூச்சி பாருங்கள், அதை பற்றி வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளின் உலகம், பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ரெப்பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், எந்த ஸ்டேஜ்லேருந்து பட்டாம்பூச்சி எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட்டு அப்படின்னு வந்து அவனோட லைஃப் சைக்கிளை கொடுத்துருக்காங்க. பொறுமையாக வந்து பார்த்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே காளான்களின் ஆச்சரியமான உலகம்னு ஒரு டெபிக் பண்ணியிருக்காங்க. கண் கவரும் ஆர்கிடுகளின் விசித்திரமான உலகம், அப்புறம் ஆர்கிட் வகைகள் மற்றும் அவற்றின் பாகங்கள். ஸோ ஆர்ச்சிட்ஸ் டைப்ஸ் அண்ட் தேர் பாடி பார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அது வந்து ஏற்காடோட ஸ்பெஷல்
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அனிமலோட விஷயம் தெரியும். அப்படியே பாருங்கள், பயந்துராதீங்க. எஸ், போஸ்காரஸ் வந்து அப்படியே ரியலாக விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரியலாக வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ க்ளோஸில் பார்க்கும்போது ரியல் ஒரு இருக்குது, புல் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஆர்கி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து அவருடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிற ஷேர்வராயன் மலை இங்கேருந்து பார்க்கலாம்னு வந்து ஷேர்வராயன் கோயில், கிளியூர் ஃபால்ஸ், இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. மேப் ஆஃப் ஏற்காடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்காடு லேக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இது ஏற்காடு மேப்பை வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேன் சேகரிப்பாளர்களுக்கு சமர்ப்பணம். எப்படி தேனை வந்து தேன் கூட கலைச்சி எப்படி வந்து தேன் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு அவங்கள வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் பாருங்கள், ஷேர்வராயன் மலை நேற்றும் இன்றும், அதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதனுடைய எவல்யூஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற அனிமல்ஸ், பேர்ட்ஸ், உயிரினங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி, வனத்துறைக்கு வந்து பாராட்டுக்கள். ஸோ இதுதான் மறுபடியும் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். தமிழ்நாடு விளக்க மையம் ஸோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகே, வாங்க ஏற்காடு வாங்க, இது வந்து பாருங்கள். ஸோ ஏற்காடு வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து அதாவது உங்களுக்கு வந்து போட் ஹவுஸ் போட் ஹவுஸ்க்கு அடுத்த கேட்டில் இது இருக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸ் பே பண்ணி தான் வரணும். இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு நீங்கள் விளையாடுற இடம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.